நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடோடு இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்காங்க. இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக விட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகநிலை தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை, இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாருமே வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலனா கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசிக்காரன் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க எதுவுமே கிடைக்காம எதுவுமே நடக்காமல் இப்படி தான் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்கிட்ட கேட்டிருக்காங்க, போயிருக்காங்க, என்ன சாமி விருச்சிக ராசிக்காரங்கள் தான் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க, நாங்கள் இப்படி தான் இருக்கணுமா, இப்படி தான் போகணுமா? கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்குள்ள காலகட்டங்கள் வந்துடுச்சு. அது இப்போது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஆவணி மாத பலன்லையும் அது கண்டிப்பாக வெளிப்பட போகுது. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரனுக்கு சுபகாரிய முயற்சி நடக்கும், கல்யாணம் நடக்கும், குருவுடைய பலன்கள் நல்லது தான் நடக்க போகுது, நல்லது செய்ய போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பெண்கள் வகையில் ஏற்றம் வரப்போகுது. நீங்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பெண்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய உணவையும் வாங்கிட்டு வாங்க. வயதில் பெரியவங்க இருந்தால் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வயதில் சின்னவங்க இருந்தால் அவங்கள புகழ்ந்து பேசி அவங்களுடைய இணக்கமான நட்பை நீங்கள் செய்யுங்க. இதனுடைய பலன் நான் சொல்கிறது நடக்கும் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய பலன் தெரிய போகுது. இது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணங்கள் ஈடேறும், திறம்பட செய்வீங்க. இதனால் வரைக்கும் உங்கள் எப்படி செய்யறதே செஞ்சு முடிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போது நல்லது செய்யக்கூடிய காலகட்டத்தில் போப்பா அவர்கிட்ட போய் இப்போ கொடு, கண்டிப்பாக நல்லது செஞ்சு கொடுப்பார், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பீங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இது மாதிரி தான் நடக்கும். இது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பயணங்கள் மூலிமா அபரிதமான பலன்கள்னால் லாபங்கள் வரப்போகுது. 1க்கு 2 கிடைக்க போகுது. அதனால் எப்படி ஒரு பயணங்கள் ஏற்பட்டாலும் அது சுற்றுலா பயணமாக இருக்கலாம், ஆன்மீக பயணமாக இருக்கலாம், தொழில் பயணமாக இருக்கலாம், எந்த பயணமாக இருந்தாலும் விட்டுறாதீங்க. அது மூலிமா உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்க போகுது, நன்மை நடக்க போகுது. நீண்ட தூர பயணங்களால் கண்டிப்பாக நன்மை நடக்கும் மாதமாக இந்த விருச்சிக ராசி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது லாங் ஜேர்னி ஏதாவது ட்ராவல்னால் கண்டிப்பாக ஒத்துங்க, போயிட்டு வாங்க. அதிலெல்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்க போகுது. அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் இறை சிந்தனையோடு இருங்க. இது இல்லாமல் அரசாங்கத்தில் வேலை கேட்டு நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். முன்னாடி கொஞ்சம் இதுவாக போடுவாங்க, சின்ன போஸ்ட்டாக போட்டு அப்புறம் பெரிய போஸ்ட்டு கொடுப்பாங்க. கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட அதில் கண்டிப்பாக சேர்ந்துங்க, கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும். அரசாங்கம் உதவி பெறும் நிறுவனத்தில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் கிடைச்சிரும். தனியார் துறையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான உத்தியோகம் கிடைக்கும். தொழில் நல்ல அமைப்பாக இருக்க போகுது, வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்க போகுது. காவல்துறையில் இருக்கிறவங்க, விவசாயத்துறையில் இருக்கிறவங்க, பில்டிங் கொடுக்குறவங்கள பில்டர் சொல்லுவாங்க, அவங்க பூமி லாபம், அந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, இவங்களுமே நல்லா இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு உண்டான காலம் தான் இப்போ வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக இதில் வளர்ச்சி அடைவீங்க, லாபம் அடைவீங்க, எல்லாமே நடக்க போகுது. வீடு மனை வாங்கி போட்டுருந்தால் வீடு கட்டுவாங்க. வீடு கட்டியிருந்தீங்கன்னா வாகனம் புதுசாக வாங்குவீங்க. எதனா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. முக்கியமான எது நம்மளுக்கு தேவையோ அதிலுமே வந்து சேரப்போகுது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகும், இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போது சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அப்போது நீங்கள் பழகக்கூடியவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னாக்கா அவங்க மூலிமா உங்கள் கூட பழகிட்டு திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அப்போது முன்னாடியே சொல்லிட்டேன்னா அப்போ நீங்கள் உஷாராக இருப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறது. அப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய உங்களுக்கு என்னென்ன செய்கிறாங்க, உங்கள் கூட எப்படி வராங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே பண்ணுங்கள். ஆனால் அவங்ககிட்ட எதுவும் பரிமாறிக்கொள்ளக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஒரு சிஐடி வேலை நீங்கள் செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே நன்மை நடக்க போகுது. உங்கள்கிட்ட இருக்கிற சொந்தக்காரங்க மூலிமா கூட அப்படி தான் நடக்கும். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அப்போது அதை பார்த்து உஷாராக இருந்துக்கணும். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் இறைவன் பற்றி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இப்போ உங்களுக்கு எல்லாமே கிரகங்கள் நல்ல சூழ்நிலை இருக்கிறனாலும் நவகிரகத்தை கண்டிப்பாக நீங்கள் சுற்றி வரணும். அது முக்கியமான ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. நவகிரகத்துக்கு எல்லாத்துக்குமே விளக்கு போட்டு வரலாம், 11 வருஷம் சுற்றி வாங்க. அது இல்லாமல் நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் வேல் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வேல் வழிபாடு பண்ணிட்டு முருகர் கோயிலில் மயில் இருந்தால் அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம். இல்லை மயிலை எங்கே கண்டினாலும் ஜூவில் கூட பார்க்கலாம், மயில் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி பண்ணால் நல்லது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு குறிக்கோளோட
வாழப்போகிற மாதமாக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அந்த குறிக்கோளை நோக்கி போவீங்க, அதில் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக அது மூலிமா பயனும் பெற போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் இந்த மாதிரி போதிக்கக்கூடிய துறைகள், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய துறைகள், பெரும்பாலும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க கூட இதில் இருப்பாங்க. ரிச்சிராசியில் அவங்க கூட நல்ல மேன்மை அடைய போகிறாங்க. பெரும்பாலும் மூலிகை மருத்துவம் சிறந்ததாக சொல்லப்படுவது. அதில் இருக்கவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்க, புதுசாக கண்டுபிடிப்பாங்க மருத்துவம். விருச்சிகராசிக்காரங்கள் மூலிகைத்துறை மருத்துவத்துறையில் உள்ளவங்க இந்த மாத காலகட்டத்திலே புதிய மருந்தை கண்டுபிடித்து சொல்லுவார்கள், அறிவிப்பார்கள். இது உண்மையாக நடக்க போகுது. இது மாதிரி நடக்கும். அப்போ அது பெரிய விஷயம் தானே. அது நீங்கள் பரிசு பாராட்டு கிடைக்கும், மேன்மையாக ஆவீங்க, பிரபலம் ஆவீங்க. இது மாதிரி தான் நடக்கும். அது இல்லாமல் தான தர்மம் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ரிஷிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நீண்ட நாள் படுத்த படிக்காக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணலாம், ஏதோ உங்களால் முடிஞ்சது செய்யலாம். இல்லைனா 4 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி கூட பண்ணலாம். கூட்டு முயற்சி பலிதமாகும். கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். எந்த ஒரு வகை உங்கள்கிட்ட பணமே இல்லை, எதுவுமே இல்லை, அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணால் கூட அது நல்லது தானே. அது ஒரு பலன் தானே. நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து குரூப் சேர்த்து அவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அப்போ அது மூலிமா அவங்களுக்கு நன்மை நடக்கும். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த இறை வழிபாடு தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆவணி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது. நான் சொன்ன இறை வழிபாடு இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு முருகரில் நவபாஷானம் முருகர் சொல்லப்படல பயணியில் அந்த அவருடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு நாள் பண்ணிட்டு வாங்க. அங்கே அந்த பண்ணக்கூடிய பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை அருந்திட்டு வாங்க. விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை பூசிட்டு வாங்க. இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் புற்றுமண் இருந்தால் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் முருகர் கோயிலில் புற்றுமண் கிடைக்கும். அது கூட நீங்கள் கிடைச்சா அது பண்ணிட்டு வாங்க. அதை பிரசாதமாக சாப்பிட்டு வரலாம். புற்று உள்ள கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உள்ள காலகட்டங்களில் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழக்கூடியான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இந்த ஆவணி மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.